இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா, இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிற யுத்தத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வர்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி இஸ்ரேல் கண்டிப்பாக அவங்களுடைய சீஸ்ஃபயர் அறிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாமே வெளியானது. அதை பற்றி அடுத்த பாகத்தில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படின்னா இது ரஷ்யா உக்ரைன் போர் அப்டேட். ரஷ்யா உக்ரைன், இதில் உக்ரைனுக்கு உதவுறதுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மட்டும்தான் இப்போ முயற்சி செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரியுது. அமெரிக்கா இதிலிருந்து விடுபடுவதற்கான பல சான்சஸை தேடிட்டு இருக்காங்க. பட் பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைனை அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுத்துட மாட்டார். அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம் இப்போ எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்ன? ஏதோ ஃப்ரீஸ் அசட் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு அடிபட்டு இருக்குல்ல, அது என்ன? அசட் ஃப்ரீஸ் வழியாக ஐரோப்பிய ஒன்றியம் நிறைய தொகையை உக்ரைனுக்கு கொடுத்துட்ருக்காங்களே, இதெல்லாம் சாத்தியமா? பல கேள்விகளுக்கான விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கொஞ்சம் நாட்களாகவே ஐரோப்பிய ஒன்றியம் ரொம்ப பெரிய ஒரு முயற்சியை செஞ்சிட்ருக்காங்க. ரஷ்யாவினுடைய ஃப்ரீஸ் அசட் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து உக்ரைனுக்கு லோனாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான். இதை பல முறை செஞ்சுருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம். குறிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட், பெத் அமௌண்ட்டு ஃபஸ்ட் டைம் எடுத்து கொடுத்தாங்க. ரஷ்யா அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். இந்த அசட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுனால எப்படிப்பா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பணம் கிடைக்கும்? அப்படி கிடைக்கிற பணத்தை எப்படிப்பா உக்ரைனுக்கு கொடுப்பாங்க? இந்த ஒரு கேள்வி இருக்கலாம். சிம்பிளாக நான் ஒரு பதில் சொல்கிறேன். நாம் ஒரு நண்பனை நம்பி அந்த நண்பன் வீட்டில் என்னுடைய ஒரு பணம், ஒரு பெட்டி, ஒரு 10 லட்ச ரூபாய் கொண்டு அங்கே வச்சுருக்கேன். அந்த நண்பன் எப்போ கேட்டாலும் கொடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நண்பனும் அந்த 10 லட்ச ரூபாய் எடுத்து செலவு பண்ணி அவன் பிஸ்னஸ் பண்ணி அவன் 12, 13, 20 லட்சமாக மாற்றிக்கிட்டான். பட் நம்ம 10 லட்ச ரூபாய் அங்கே சேஃபாக இருக்குது. ஒரு கட்டத்தில் எனக்கும் அந்த நண்பனுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நண்பன் என்ன செய்வான்னா, என்னுடைய 10 லட்ச ரூபா பணப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சுட்டு உனக்கு தர முடியாதுடான்னு சொல்லிடுவான். அது ஏன் பணம்ப்பா, ஏன் தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை முடிஞ்சாதான் அந்த பணத்தை உனக்கு தருவேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய அசட்டை நம்முடைய நண்பன் என்ன செஞ்சு வச்சுட்டான்? ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டான். நான் போய் நேரடியாக அந்த 10 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, எனக்கும் என் நண்பனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடுச்சு, இன்டர்நேஷ்னல் சமுதாயத்திட்ட போயிடுச்சு. அப்போது அந்த நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் தான் என்னுடைய நண்பனை நான் சண்டை போடுறதும், அவன் கழுத்தை பிடிப்பதும், என் பணத்தை எடுப்பதும். அப்போது என் நண்பனுக்கு நான் 10 லட்ச ரூபாய் கொடுத்தது அப்படிங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில். என் நண்பன் எனக்கு செஞ்சது நம்பிக்கை துரோகம். இதே மாதிரி தான் ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா, பல நாடுகள் கூட பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. ஏகப்பட்ட வருஷமாக இந்த பிஸ்னஸ் எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த பிஸ்னஸ் வழியாக அந்த ரஷ்யா மட்டும்தான் நன்மை அடைகிறாங்க, பயன்பெறுகிறார்கள் அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த பிஸ்னஸ் வழியாக பல நாடுகள் நன்மை அடைஞ்சிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே ரஷ்யாவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. நான் எப்படி ஒரு நண்பன் வீட்டில் போய் 10 லட்ச ரூபாய் வச்சனோ, அதே மாதிரி ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா, ஆயில் உனக்கு தரேன், ஒன்றிருந்து நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பேசியிருப்பாங்க. இல்லை ஆயுதங்கள் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பேசியிருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் பேசினது மட்டும் இல்லாமல் அதற்கான பல நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு பல நாடுகளில் போய் அந்த நாடுகளில் இவங்களுடைய ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணுறது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு நிறைய மெஷினரிஸ் வாங்கி போடுறது, அந்த மெஷினரிஸை ரன் பண்ணுறதுக்காக நிறைய எம்ப்ளாயிஸ் அங்கே ஹையர் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்டேட் ரன் ஃபேக்ட்ரியை குத்தகைக்கு எடுக்கிறது, இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை ரஷ்யா செஞ்சுருப்பாங்க. இது ஏன்னா இப்படி தான் ஒரு நாடு இன்னொரு நாடினுடைய நட்பாக மாறி அவங்களுக்கு தேவையான உதவிகள் பேரலாக நாமும் வளர்ந்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் வெடிக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் வெடிக்கிறதுனால அமெரிக்கா சொல்கிறாங்க, இனிமேல் ரஷ்யா கூட யாரும் எந்த டீலும் வச்சுக்கிடக்கூடாது, அப்படி டீல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எதிராகவும் நாங்கள் பொருளாதார தடையை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண நிறைய நாடுகள் இருக்காங்கல்ல, எல்லா நாடுகளும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்கிறதுனால அமெரிக்கா சொல்கிறத வேத மந்திரமாக கேட்ட உடனே எல்லா என்னுடைய அசட்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. நான் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எப்படி என் நண்பன் நீதிமன்றத்தை போய் கேட்டுக்கோடா அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்க எல்லாருமே அமெரிக்காவை போய் கேட்டுக்கோ, அமெரிக்கா ஓகே சொன்னாங்கன்னா இந்த அசட்ஸ் எல்லாம் நாங்கள் டீஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா சொல்கிறாங்க, என்னுடைய அசட்ஸ் உன்ட்ட இருக்கிற மாதிரி உன்னுடைய அசட்ஸ் என்கிட்ட இருக்குது, நானும் உன்னுடைய அசட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மாற்றி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நான் கூடுதலாக யாருடைய அசட்ஸ் ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய அசட் தான். இப்படி ஃப்ரீஸ் ஆகி அசட்ஸ் 10 லட்ச ரூபாய், 50 லட்ச ரூபாய், 5 டன் தங்கம் இப்படின்னு சொல்கிற அசட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதை வச்சு யாருக்குமே லாபம் கிடையாது. ஏன்னா இது ரஷ்யாவுக்கும் லாபம் கிடையாது, அதை பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனுக்கும் லாபம் கிடையாது. அப்போ இதை எடுத்து, இல்லாட்டி இதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து
ஒரு நாட்டுக்கு கொடுக்க வேண்டும், உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய பிளான் வருது. அமெரிக்கா இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. ரஷ்யாவினுடைய அசட்ஸ், ஃப்ரீஸில் இருக்கக்கூடிய அசட்ஸ், அதனால் ஏற்படக்கூடிய லாபங்களை எடுத்து நம்ம உக்ரைனுக்கு உதவலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இப்படி முடிவுக்கு வரும்போது தான் ஹங்கேரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, விக்டர் ஆர்பன் அவர்கள், அந்த ஆர்பன் அவர்களுக்கு ஆல்ரெடி ரஷ்யா மேலே ஒரு நல்ல சாஃப்ட் கார்னர் இருக்குது. அப்போ சொல்கிறாரு, எப்பா இது வேணாம், ஐரோப்பிய ஒன்றியம் அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க ரஷ்யாவினுடையது, ஆனால் இதை எடுத்து விற்பனை செஞ்சாலோ லோன் எடுத்தாலோ கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு பிடிக்காது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஹங்கேரி பெரிய அளவில் இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஹங்கேரியுடைய முட்டுக்கட்டெல்லாம் தாண்டி ஆல்ரெடி ஒரு பெரிய அமௌண்ட்டு உக்ரைனுக்கு கொடுக்கப்படுது. இப்போ மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 1 பில்லியன் யூரோ அப்படிங்கிறது உக்ரைனுக்கு சீக்கிரமாக ஆயுதங்களை வாங்குவதற்கான ஒரு லோனாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம். அந்த 1 பில்லியன் யூரோ அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய அசட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்களே, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானமாக அவங்க கணக்கு எழுதிடுவாங்க. ஸோ உக்ரைனுக்கு தேவையான உதவிகளையும் கொடுத்தாச்சு, நமக்கு பெரிய லாஸும் கிடையாது, ஃப்ரீஸ்டு அசட் இருக்குல்ல, அதை நம்ம என்ன செஞ்ச மாதிரி உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரே கல்லில் 3 மாங்காவை அடிச்சிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம். சரிப்பா, அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் 1 பில்லியன் யூரோ கொடுக்குறதெல்லாம் பெரிய மேட்டரான்னு கேட்டால் அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா 45 பில்லியன் யூரோ கொடுத்து வச்சுருக்காங்களே. என்னையா சொல்கிற, 45 பில்லியன் யூரோவான்னு கேட்டால் எஸ், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்காக இந்த ஒரு யுத்தம் சார்ந்து இருக்கக்கூடிய பல செலவுகள் அப்படின்னு சொல்கிறதுல இதுவரையிலும் செலவழித்த தொகை சுமார் 45 பில்லியன் யூரோ அப்படின்னு சொல்லலாம். அதில் 6.1 பில்லியன் யூரோ எந்த கணக்கு வழியாக உக்ரைனுக்கு போயிருக்கு தெரியுமா? யூரோப்பியன் பீஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் பீஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கும்ல, பல பில்லியன் யூரோ வரும்போது அதுலேருந்து ஒரு 6.1 பில்லியன் யூரோ எடுத்து நம்ம உக்ரைனுக்கு கொடுத்துருவோம்ப்பா, அமைதி அங்கே தான்ப்பா வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய மனசு செஞ்சவங்க உக்ரைனுக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்படித்தான் உக்ரைனுக்கான உதவிகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் செய்து வருகிறார்கள். அவங்க சொந்த காசு எடுத்து என்னைக்கு உக்ரைனுக்கு ஒரு ஆயுதம் வாங்கி கொடுக்குறாங்களோ அது அவங்களுடைய கிரேவ்யார்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஆயுதங்கள் என்பதை நம்ம குறிப்பிட வேண்டும். அதனால தான் இந்த ஃப்ரீஸ் அசட்டை வச்சு மட்டுமே நம்ம காலம் நகர்த்தி விடலாம் அப்படின்னு சொல்கிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்கான உதவிகளை அப்படி செய்கிறோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர செய்யவே மாட்டாங்க. ஜெர்மனிலாம் அதுக்கு சிறந்த உதாரணம். பல பில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் உங்களுக்கு உதவியாக செய்கிறோன்னு சொல்லிட்டு இருந்த ஜெர்மனி இதுவரையிலும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்டால், இல்லை சீக்கிரமாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற பதிலை மட்டுமே ஜெர்மனிட்டு வந்து நம்மளால் பார்க்க முடியும். சரிப்பா, அடுத்தா நேட்டோ என்ன செஞ்சுருக்காங்க, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் சீக்கிரமாக நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. வா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நேட்டோ என்ன சொல்கிறாங்க, லாங் ரேஞ்ச் மிசைலை உக்ரைனுக்கு நம்ம கொடுக்கணும், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் கொடுப்பதெல்லாம் நடக்குமான்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. சரிதான், அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக சில நாடுகள் இருக்கும்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஒரு நாடாவது இருக்கும்ல, வடகொரியா இருந்தாங்க. வடகொரியாவினுடைய மிசைல் KN-23 பெலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறதுக்கான உதிரி பாகங்களை எடுத்து நம்முடைய மேற்குலக நாடுகள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்கிறாங்க. அதுக்கான புகைப்படத்தை நீங்கள் இப்போ பார்க்கலாம். 75% ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது, டாக்குமெண்டட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கிறது. என்னையா சொல்கிற, KN-23 மிசைல்லையா 75% ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அமெரிக்காவிலேருந்து வாங்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் ஆமாங்க. மீதம் இருக்கும் 16% அப்படிங்கிறது யூரோப் சைட்லேருந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு 9% அப்படிங்கிறது ஆசியா சைட்லேருந்து வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க நாட்டில் எதுவும் தயாரிக்கலையான்னு கேட்டால் தயாரிச்சிருக்காங்க. பட் அந்த சின்ன சின்ன உதிரி பாகங்கள்லாம் ஒன்றிணைத்து அதை பெரிய பாகங்களாக மாற்றி அசம்பிள் செய்கிற வேலையெல்லாம் வடகொரியா செய்திருந்தாலும் மெஜாரிட்டியான ஐட்டங்கள் அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகளை நம்பி தான் வடகொரியா இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. ஸோ இதன் காரணமாக வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய தாக்குதல் ரொம்ப உக்கிரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே நேரத்தில் வடகொரியா ரஷ்யாவுக்கும் உதவுறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இல்லைப்பா, ஏதோ ஒரு கணக்கு போடுறாங்கப்பா. பிரிட்டன் ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய புதிய வேர்ஷனை உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க. சார், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு இதெல்லாம் கொடுக்காமல் இருந்தால் தாங்க அதிசயம். இப்போ ஸ்டார்ம் ஷேடோவினுடைய வேர்ஷன் 2.0 தயார் நிலையில் இருக்கிறது. இதை வச்சுட்டு உக்ரைன் என்ன செய்வாங்க, என்ன வேணாலும் செய்யலாம். பட் செய்வாங்களா, ரஷ்யா திரும்ப அடிப்பாங்களா, பல கேள்விகள். வடகொரியாவினுடைய அந்த கம்போனன்ட்ஸ் இப்படி பல நாடுகளுடைய கம்போனன்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருந்தால் அதற்கான பதிலை தேடியும் நாளை போகலாம். ஸோ இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு, நிறைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.